இல்ல. முஸ்லிம்களுடைய விவகாரங்களுடைய யார் தலையிடாமல், யார் கண்டும் காணாமல் கடந்து போய் விடுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தையே சேர்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சிஏ என்ன பிரச்சனை முடிஞ்சு போய் இப்ப வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையில ஏற்படுத்தப்பட்ட அந்த கண்டன போர் ஆர்ப்பாட்டத்துல நாம கலந்து கொள்ளாம எனக்கு என்ன நம்ம கடந்து போறதுனால அல்லது ஏதாவது ஒரு வேட்பாளம் பேசிக்கிட்டு ஆமா யாரோ வாங்கினாங்க, யாரோ வச்சு சாப்பிடுறாங்க, நமக்கு என்ன நடக்குது என்று சொல்லி இது பேசுற நேரம் கிடையாது. இது திருட்டு பையன்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்குது. அதை நாம எப்படியாவது திரும்ப பெற வைக்கிறதுதான் நம்முடைய முதன்மையான கடமையை ஒழிய இந்த நேரத்துல இது இவங்க வாங்கினாங்களே, இவங்க சரியா பராமரிச்சாங்களா, இவங்க பாதுகாத்தாங்களா, இவங்களால இதனால முஸ்லிம்களுக்கு பலன் கிடைச்சதா என்று விவாதம் செய்யக்கூடிய நேரம் இது கிடையாது. இது போன்ற விவாதங்கள் நாம் செய்து கொண்டிருந்தால் இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னதை போன்று முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் தெரிந்தும் அதில் பங்கெடுக்காமல் ஒருவன் எனக்கென்று ஒதுங்கி போனால் அவன் இஸ்லாத்தை சேர்ந்தவனே கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஏன் எதிர்த்து போராட வேண்டும் என்று கேட்டால் ஒரு 8 விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்தாலே போதும். உண்மையிலே இது போராட வேண்டிய ஒரு விஷயம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். முதல் செய்தி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக, முஸ்லிம்களுடைய நல்வாழ்வுக்காக முஸ்லிம்களிலே சில செல்வம் படைத்தவர்கள், தாராள மனம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த அந்த வக்ஃபு சொத்தை இன்றைக்குள்ள சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்க எந்த வழியில சொல்றோமோ அந்த வழியில தான் நீங்க செலவு செய்யணும் சொல்லி வக்ஃபு போர்டுக்கு உத்தரவு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் செய்தி. இதை முஸ்லிம்கள் எதிர்த்து ஆக வேண்டும், இதை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும். இரண்டாவது செய்தி, 1995 வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அவரவருடைய மத வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த சதக்கா, மறுமை வாழ்க்கைக்காக அல்லது கோயில் அறநிலையத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த தான பொருட்கள் அந்தந்த மத சுதந்திர அடிப்படையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக, இந்துக்கள் இந்து மக்களுக்காக, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக 95 இயற்றப்பட்ட சட்டத்தில் இந்த திருத்தம் இருக்கு.